ஹலோ நண்பா நண்பி, நான் தான் உங்கள் இருட்டு நண்பன். ஏதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ண நினச்சிட்டு இருக்குது தளபதி, சரிங்களா? ஆனால் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அதை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கை போட்டு பண்ணுறது திமுக பண்ணுறாங்க. நம்ம குடியாரையும் தான் நம்ம பிடிச்சிட்டு நம்மளை குடியாரெலாம் ஆகிட்டாங்க, இல்லைங்களா? ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாள் இப்போ கரூர் போனால் பாலாஜி அவர் என்ன பண்ணுறாப்புல, மறுபடியும் வெளியே மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது தெரில நமக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், 9:55க்கு கடை அடைக்கும் போது மறுபடியும் ஒரு கோட்டுறோம் நினைக்கிறோம்ல. எனக்கு வருது சொல்கிறேன். நான் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னு, காலையில் கட்டிங்கை போடுறதுக்கு முன்னாடி ஆனால் சாயந்தரம் வேலையை முடிச்சு கட்டிங்கை போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் காலைல கட்டிங்கை போடணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது இல்லை. இப்போ தளபதி ஆட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ காலைல கட்டிங் போட முடியாது, கல் தான் குடிக்கணும். கல் 15 குடிக்கணும், சரிங்களா? இப்போ ஏன் குடிக்கிறோம் நம்ம, ஏன் இந்த காசு? இப்போ 2 குவார்ட்ரு ஆச்சுன்னா 290 ஆச்சு இப்போ லோக்கலில். அதே 175 தான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100, 200, 3021, 350 ரூபா போச்சு. இப்போ 400 செலவு பண்ணுறோம் ஒரு நாளைக்கு. நம்ம பொண்டாட்டி பிள்ளைய பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணவர்கள், கல்யாணம் பண்ணுறவங்க சொல்கிறேன், கல்யாணம் பண்ணுறவங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தால் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணாதவங்க அப்புறம் விஷயம் பார்த்துக்கலாம். கல்யாணம் பண்ண சொல்கிறேன், கல்யாணம் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். உங்கள் பொண்டாட்டியை 400, 500 சம்பளம் போகிறாங்க. நம்ம குடிக்கிறதே ஒரு நாளைக்கு 500 இல்லை 600 ஆயிடுது. அவங்க பாவம் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்து 400, 500 கொண்டு வராங்க. அதை வச்சு குடும்பம் நடத்தாங்க. குடிக்கிற அடிக்ட் ஆகி இந்த ஃபோனில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் மோட்டிவேஷன் எடுக்கிறீங்கல்ல, மோட்டிவேஷனாக அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. தளபதி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒன்றே சொல்கிறாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ஒயின் ஷாப்பை மூடுன்னு சொல்கிறாரு. அதை முடிச்சா வச்சுங்களேன், நம்ம எங்கே போவோம்? ஒன்றுமே இல்லை, ஒன்லி கல் தான். கேரளாவில் வெறும் கல் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. அதை மட்டும் குடிச்சிட்டு நல்லா சந்தோஷம் வருவாங்க கேரளாவில். இன்றைக்கி வரைக்கும் கேரளா ஃபஸ்ட்டு மாநிலம், படிப்புலையும் சரி, எல்லாத்தையும் சரி. ஆனால் நம்ம தமிழ்நாடு ரொம்ப பின்னோக்கி போய்கிட்டு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. நான் உங்கள் இருட்டு நண்பன் நான் சொல்ல நல்லா கேட்டுக்குங்க. கேரளா